ஒரு சினிமா படம் எடுத்து அது 100 ரூபா டிக்கெட் 500 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இந்த ரசிகர்களுடைய ரத்தத்தெல்லாம் உறிஞ்சி சொகுசா பங்களா கட்டிக்கிட்டு 23 அடி 30 அடியில் கேட்டை போட்டுக்கிட்டு உள்ளு உட்காந்துக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு ஒர்க் ஃப்ரம் அரசியல் பண்ணிக்கிட்டு இவர் என்ன பெருந்தியாகம் பண்ணி கிழிச்சு விட்டாரு. இவர் உச்சகட்ட நடிகர். சரி, தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணேன்னு கேட்கிறேன் நான். உச்சகட்ட நடிகர், தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண? அரசியலுக்கு வந்திருக்காரு. எப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. முதல் மாநாடு நீங்கள் ஒரு கொள்கை தலைவர்களாக அறிவிச்சிங்க. இப்போ யார்? பழந்தலைவர்கள், அதாவது பழைய ஆளுகளை தூக்கிட்டு வந்தீங்க. திமுகவுடைய பழைய கோஷ்டி கும்பலை தூக்கிட்டு வந்தீங்க. பெரியார் தூக்கிட்டு வந்தீங்க. இப்போ 2வது மாநாடு யார் தூக்கிட்டு வந்துருக்கீங்க? அண்ணாவையும் இந்த பக்கம் புரட்சி தலைவரையும் தூக்கிட்டு வந்துருக்கிறீங்க. எம்ஜிஆர் தூக்கிட்டு வந்தீங்க. 3வது மாநாடு யாரை வச்சு கொண்டாடுவீங்க? இப்போ வந்துட்டார்ல, போன வருஷம் வந்தார், இந்த வருஷம் வந்திருக்காரு. நீ அடுத்த வருஷம் வருவார், அதுக்குள்ளே எலெக்ஷன் முடிஞ்சிடும். 3வது மாநாடு யார் கொண்டு வருவார்? இந்த பக்கம் ஜெயலலிதா, இந்த பக்கம் எடப்பாடி, இல்லைன்னா மு.க. ஸ்டாலின், கருணாநிதி, இப்படி ஒரு கோஷ்டி 5 பேர்த்தோடைய போட்டோவை போட்டுக்கிட்டு 3வது மாநில மாநாடு.